தேவன் எந்த மனுஷனையும் அவர் ஒரு நாளும் அற்பமா பார்க்க மாட்டாரு. ஒரு நாளும் அற்பமா பார்க்க மாட்டாரு. உலக தாய் தகப்பனா இருக்கிற நாமளே நம்ம பிள்ளைகளை ஒரு நாளும் எப்படி பார்க்க மாட்டோம் அப்படின்னா அற்பமா பார்க்க மாட்டோம். ஒரு சிலர் பார்ப்பாங்க, நம்ம பிள்ளைதான் அப்படின்னு உண்மையா நினைக்கிறவங்க அற்பமா பார்ப்பாங்களான்னா பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன குற்றங்கள் செஞ்சாலும், குறைகள் செஞ்சாலும், தவறுகள் இருந்தாலும், திருடனா இருந்தாலும், கொலைகாரனா இருந்தாலும், அந்த பிள்ளைய அவங்க எந்த சூழ்நிலைகளையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலைகளையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை விட மேலானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மள ஒரு நாள் அவர் என்ன பண்ணவே மாட்டாரு, எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா அழைத்தவர் அவர்தான். அழைத்தவர் அவர்தான். அவரை என்னைக்குமே பொய் சொல்லவே மாட்டார். உண்மைய சொல்லிதான் நம்மளை கூப்பிடுவார். அதனால அவர் மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாம இருக்க மாட்டார். அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அது அவரை நிறைவேற்றியே ஆவார். அப்பேற்பட்ட உண்மையுள்ள அழைத்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதனால நம்மளை அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். அவர் எப்படியும் அந்த அழைப்புல நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிடுவாரு, சேர்த்துருவாரு. அந்த நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணும், தேவனை அந்த விசுவாசத்தோட, அந்த இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்துல நம்ம தேவனை என்ன பண்ணணும்னா உண்மையா ஆராதிக்கணும். உண்மையா ஆராதிக்கணும்.